கரகாட்டம் தான் ஆடுறீங்களா இல்லை வேற எதுவும் ஆடுறீங்களா? ஸோ கரகத்துக்காக தான் உங்களுக்கு ப்ரோக்ராம் புக் பண்றாங்களா இல்லை இந்த மாதிரி டேப்ல பாட்டை போட விட்டு அந்த டான்ஸை பார்க்கறதுக்காக தான் அப்படி வைக்கிறாங்களா? கரகம் வந்து ஒரு வகையில வந்து உங்களுக்கு சரிவர தெரியாதனால இந்த மாதிரி விஷயங்களை அப்படியே டைவர்ட் பண்ணி கொண்டு போறதுக்காகவோ இல்லை ப்ரோக்ராம் புக் பண்றதுக்காகவோ கொண்டு போற மாதிரி ஒரு ஐடியால தான் இந்த ஒரு இது வந்து எப்படின்னா ஒரு தொழில் உத்தி அப்படின்ற மாதிரி உங்களை மட்டும் தான் சொல்றாங்க. அதுக்கு என்ன ரீசன்? அதுக்கு நீங்க தான் ரீசன். நீங்க என்னைய மட்டும் தானே கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறீங்க. எல்லா கலைஞர்களையும் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். அப்படி சொல்றீங்க. அதாவது இது ரெக்கார்ட் டான்ஸ் கிடையாதுன்னா கரகாட்டம் தான். மக்களுடைய விருப்பத்துக்காக நாங்க 2 பாடல் ஆடுறோம். கரகாட்டத்துல அவங்களுடைய விருப்பத்துக்காக நாங்க பண்றோம். எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் உள்ள கரகத்தோட தான் போறோம். நான் உங்களுக்கு ப்ரூஃப் காட்டணுமா? இல்ல இல்ல எனக்கு 2 மணி ஆகுது. ரொம்ப நேரம் எங்க மூஞ்சியே மக்கள் பார்த்துட்டே இருக்க முடியாது. சரி அவோ சரி 2 பாட்டு போட்டு ஆடுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்காக ஆடுறதுல தப்பு கிடையாதே. அதோட ட்ரெஸ் கோடு, இந்த ட்ரெஸ் கோடை வந்து ஏன் இன்னும் இப்படியே ஃபாலோ பண்றீங்க? இது என்ன காரணத்துக்காக இந்த ட்ரெஸ் கோட 2 பீஸை வந்து ஃபாலோ பண்ணி போறாங்க? நாங்க ஆடுவேன். இந்த கொஸ்டினை நீங்க அங்க வந்து கேட்கணும். இங்க வாங்க, இந்த பொண்ணை ஏன் ஆஃப் ட்ரெஸ் போட்டு ஆட விடுறீங்க? ஃபுல் ட்ரெஸ் போட்டு ஆட விடுங்க. நீங்க இதை கேட்கணும், நான் அதை பார்க்கணும். கண்டிப்பா நீங்க கேட்கணும். இதை நீங்க மாத்திட்டீங்கன்னா நான் உடனே சாரியில வந்து ஆட நான் ரெடி. யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ராசத்தமிழன். இன்று நமது அரங்கத்திற்கு வந்து நமக்காக ஒரு சில பேட்டிகளை தருவதற்காக திரு கரகாட்டம் பரமேஸ்வரி அவர்கள் வந்துள்ளார். அரங்கத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். இப்போ நீங்க கரகாட்டம் தான் ஆடுறீங்களா இல்ல வேற எதுவும் ஆடுறீங்களா? கரகாட்டம் தான் ஆடுறேன். அப்படியா? ஆமா, கரகாட்டம் பரமேஸ்வரின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா நீங்க இந்த சினிமா பாட்டுக்கெல்லாம் ஆடுறீங்களே, அது எப்படி? எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா கரகம்ன்ற பேர்ல சொல்லிதான் அந்த ப்ரோக்ராமே வருது. பட் ஆனா நீங்க சினிமா பாட்டு போட்டு ஆடுறது வந்து அது ரெக்கார்ட் டான்ஸுக்கு ஈக்குவல் இல்லையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இப்போ ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறவங்க தான் ஸ்டேஜ்ல கரகம் வச்சு தொழிலெல்லாம் பண்றாங்க. அதுக்காக அது ரெக்கார்ட் டான்ஸ்ன்னு ஆயிராது இல்லையா? இல்ல, அதுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு. பட் ஆனா அந்த கரகாட்டத்துக்குன்னு பாத்தீங்கன்னா எந்த ஸ்டேஜுமே கிடையாது. ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். அதுல சுத்தி கயிறை கட்டுவாங்க. முந்திலாம் கயிறை கட்ட மாட்டாங்க, இப்ப கயிறை கட்டி ஆட விடுறாங்க. அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ கரகத்துக்காக தான் உங்களுக்கு ப்ரோக்ராம் புக் பண்றாங்களா இல்ல இந்த மாதிரி டேப்ல பாட்டை போட விட்டு அந்த டான்ஸை பாக்குறதுக்காக தான் அப்படி வைக்கிறாங்களா? அதாவது கரகாட்டம் ஆட தான் நம்ம போறோம். மக்கள் பார்த்து ஆசைப்பட்டு நீங்க 2 பாடல் போட்டு ஆடுங்கன்னு சொல்லும்போது அவங்கள என்டர்டெயின் பண்றதுக்காக தானே நாங்க போறோம். ஸோ அவங்க சொல்லும்போது நான் ஆட முடியாது அப்படின்னு அவங்ககிட்ட மறுக்க முடியாது இல்லையா? சரி, அவங்களோட ஆசைக்காக அவங்க விருப்பத்துக்காக 2 பாடல் போட்டு ஆடுறோம். இல்ல எனக்கு தெரிஞ்ச எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து எப்படின்னா நீங்க அந்த கரகம் வந்து ஒரு வகையில வந்து உங்களுக்கு சரிவர தெரியாதனால இந்த மாதிரி விஷயங்களை அப்படியே டைவர்ட் பண்ணி கொண்டு போறதுக்காகவோ இல்ல ப்ரோக்ராம் புக் பண்றதுக்காகவோ கொண்டு போற மாதிரி ஒரு ஐடியால தான் இந்த ஒரு இது வந்து எப்படின்னா ஒரு தொழில் உத்தி அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் நான். அப்படி பார்த்தா நான் மட்டும் இல்ல அது பண்ணியிருக்கணும். அது நான் மட்டும் இல்ல அப்படி பண்ணியிருக்கணும். நம்ம கரகம் ஆட தெரியாது, அதனால பாட்டை போட்டு ஆடி மேனேஜ் பண்ணிடுவோம் அப்படின்னு எல்லா நேரமும் எல்லா ஊரையும் எல்லா மக்களையும் ஏமாத்த முடியாது இல்லையா? இல்ல, மேக்சிமம் சொல்றது உங்க பேரை தான் சொல்றாங்க. மத்தபடி மத்தவங்க எல்லாம் அந்த மாதிரி ஆடினதா இது வரைக்கும் எந்த வீடியோவோ இல்ல எந்த ஒரு தரவுகளோ இல்ல. பட் உங்க இது மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கரகாட்டமான பாட்டு. இப்ப கரகாட்டம்னால என்ன சொல்லுவாங்கன்னா வாய்மொழி பாட்டா பாடிக்கிட்டே ஆடுவாங்க. வாய்மொழி பாட்டை பாடிட்டு அதுக்கேற்ற அந்த கேரக்டரை வச்சு ஆடுவாங்க. அந்த இடத்துல அதுக்கான ட்ரெஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா நீங்க ஆடுறப்ப கரகத்தை இறக்கி வச்சு சினிமா பாட்டு போட்டோம்னா நீங்க உங்களோட நளினத்தையும் அந்த நடனத்தையும் காட்டுறீங்க. இது வந்து எந்த வகையில கரெக்ட்? அதாவது என்ன சொல்ல வரீங்கன்னா உங்களை மட்டும் தான் சொல்றாங்க. அதுக்கு என்ன ரீசன்? அதுக்கு நீங்க தான் ரீசன். நீங்க என்னைய மட்டும் தானே கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறீங்க. எல்லா கலைஞர்களையும் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். அப்படி சொல்றீங்க? ஆமா, எல்லாருமே ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறாங்க. எல்லாரும் ஆடதான் சரி. அது கரகாட்டம் கிடையாது. அப்படி கிடையாது. மக்களுடைய விருப்பத்துக்காக ஆடுறதுக்காக அது அப்படி மாறிடாது. இப்ப நீங்க என்ன கூப்பிடுறீங்க, என்ன ஒரு பாட்டு பாடுன்னு சொன்னா இது வந்து சிங்கர் நியூஸ் ஆயிருமா? ஆயிராது இல்ல? கண்டிப்பா. அந்த மாதிரிதான் அதுவும். எனக்கு என்னன்னா இது ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா இவங்க பரமேஸ்வரி மட்டும்தான் அப்படி ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறாங்க அந்த மாதிரி தான் இஷ்யூஸ் வந்துட்டே இருந்தது. பரமேஸ்வரி மட்டும் தான் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்றீங்க, அதனால பரமேஸ்வரி தான் வெளியே தெரிவேன், அதனால பரமேஸ்வரி தான் சொல்லுவாங்க. நீங்க எல்லா கலைஞரையும் கூப்பிட்டு கேட்டீங்கன்னா எல்லாரும் தெரிவாங்க, எல்லாருமே ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுவாங்க. அதாவது இது ரெக்கார்ட் டான்ஸ் கிடையாதுன்னா கரகாட்டம் தான். மக்களுடைய விருப்பத்துக்காக நாங்க 2 பாடல் ஆடுறோம். கரகாட்டத்துல அவங்களுடைய விருப்பத்துக்காக நாங்க பண்றோம், அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி இருக்கனால நீங்க உங்க பேர் மட்டும் இதுக்காக எல்லாரையும் கூட்டு வச்சு நம்ம பண்ணோம்னா தெரிஞ்சு போயிருன்னு சொல்ல வர்றீங்க. இதுதான் ஐ மீன் கரகாட்டம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் டான்ஸா போறது எல்லாருமே இந்த ரெக்கார்ட் டான்ஸ் மாதிரி இருக்க பாட்டு போட்டு ஆடுறாங்க அப்படின்றத சொல்றீங்க எல்லா கலைஞர்களும்.
இல்ல நீங்க இன்னும் தவறாவே சொல்றீங்க. இது ரெக்கா டான்ஸ் ஃபர்ஸ்ட் கிடையாது. சரி. கரகாட்டம். கரகாட்டம் தான் நாங்க ஆடுறோம். எல்லா ஊர்லயும் பாட்டு போட்டு ஆட முடியாது. எந்த ஊர்ல விருப்பப்படுறாங்களோ அந்த ஊர்ல மட்டும்தான் நாங்க ஆடுவோம். நிறைய ஊர்ல கேட்காம இருந்திருக்காங்க. அந்த ஊர்ல எல்லாம் நாங்க வந்து பாடல் நாங்களாம் எங்க விருப்பத்துக்கு போட்டு ஆட மாட்டோம். இப்ப நீங்க இருக்கீங்க, ஒரு ஒரு பாட்டு பாடுங்க. பாடலாம் முடியாது, நான் எந்திரிச்சு போறேன்னு சொன்னா நீங்க ஏத்துக்குருவீங்களா? முடியாது. சேம் இதே மாதிரிதான் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, கரகாட்டம் அப்படின்னு சொன்னா தன்னோட பாட்டு பாடுவாங்க, பேசுவாங்க, ஒரு கான்வர்சேஷன் இருக்கும், ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும், அந்த மாதிரி ஒரு கோர்வையானது இருக்கும். அதையும் தாண்டி இப்படி போறதுன்றது வந்து கரகாட்டத்துக்கு எதிரா இல்லையா? அது எல்லாமே இருக்கே, எல்லாமே இருக்கே. பாட்டு போட்டு ஆடுறதுன்றது இருக்குதா கரகாட்டத்துல? அதாவது இல்ல, நான் உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சொல்லுங்க நீங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் உள்ள கரகத்தோட தான் போறோம். நான் உங்களுக்கு ப்ரூஃப் காட்டணுமா? இல்ல எனக்கு வீடியோ போடுவேன், அதுல தெரியுமே. கரகத்தோட தான் போறோம், கரகத்தோட தான் ஆடுறோம். அடுத்து ராஜாராணி வந்து ஆடுறாங்க, 2 மணி ஆகுது. ரொம்ப நேரம் எங்க மூஞ்சியே மக்கள் பார்த்துட்டே இருக்க முடியாது. சரி, அவ சரி 2 பாட்டு போட்டு ஆடுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்காக ஆடுறதுல தப்பு கிடையாதே. தப்பு கிடையாது, நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. ஆமா, அதான் உண்மை. ஒரு சில பேருக்கு வந்து அது வந்து தவறா தெரியும். அது ஒரு சில பேருக்கு நாங்க பதில் சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு நீங்க பதில் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டே இருந்தோம்னா நாங்க எப்படி பிழைக்கிறது? இன்னொரு விஷயம் என்னன்னா, எந்த ஊர்லலாம் நாங்க வந்து பாடல் போட்டு ஆடி இருக்கோமோ அந்த ஊர்லலாம் தெரியும், ஆமா நம்ம ஆட சொல்லிதான் அவங்க ஆடினாங்க அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சோ அந்த நாங்க கரகாடி பார்க்காத ஒருத்தவங்களுக்கு நாங்க ஏன் பதில் சொல்லணும்? இப்ப நீங்க வந்து என்னோட ப்ரோக்ராம் பார்க்காம இங்க வந்து உட்காந்துட்டு இப்படி சொல்றாங்க, அவங்க அப்படி சொல்றாங்க, அதுக்கு நான் பதில் கிடையாது. நீங்க பாத்தீங்களா? என்ன நான் பாத்திருக்கேன். எங்க பாத்தீங்க? ப்ரோகிராம் பார்த்ததுல ப்ரோகிராம் ஃபுல்லா நேரா என் ப்ரோகிராம நீங்க பாத்துருக்கீங்களா? நேரா ப்ரோகிராம் நான் பார்த்ததே கிடையாது. நேரா பார்க்காம எந்த விஷயத்தையும் பேச கூடாது அப்படி சொல்ல வர்றீங்க. ஆமா, அப்படிதான் சொல்ல வர்றீங்க. ஆமா, சரி, ரைட், ஓகே. கரகம் வந்து என்ன, அதோட ட்ரெஸ் கோடு, இந்த ட்ரெஸ் கோடை வந்து ஏன் இன்னும் இப்படியே ஃபாலோ பண்றீங்க? இது என்ன காரணத்துக்காக இந்த ட்ரெஸ் கோட 2 பீஸை வந்து ஃபாலோ பண்ணி போறாங்க? நான் என்ன கேக்குறேன்னா, ஜென்ஸுக்கு கூட பாத்தீங்கன்னா ஃபுல் கவர்டு ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, ஆனா லேடிஸ்க்கு ஏன் இந்த 2 பீஸ் கொடுத்து இது பண்றாங்க? சரியான கொஸ்டின். நீங்க எந்த ஊரு? மதுரை. மதுரையில இங்க நான் ப்ரோக்ராம் பண்ணுவேன். டேட் செப்டம்பர் 12, நோட் பண்ணிக்கோங்க. நாங்க ஆடுவேன். இந்த கொஸ்டினை நீங்க அங்க வந்து கேட்கணும். இங்க வாங்க, இந்த பொண்ணை ஏன் ஆஃப் ட்ரெஸ் போட்டு ஆட விடுறீங்க? ஃபுல் ட்ரெஸ் போட்டு ஆட விடுங்க. நீங்க இதை கேட்கணும், நான் அதை பார்க்கணும். கண்டிப்பா நீங்க கேட்கணும். இதை நீங்க மாத்திட்டீங்கன்னா நான் உடனே சாரியில வந்து ஆட நான் ரெடி. உடனே நான் ரெடி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்பாட்ல ட்ரெஸ் மாத்த நான் ரெடி. அப்ப சாரி கட்டி ஆடுனா அவங்க ஏத்துக்குவாங்களா நீங்க கேக்குறீங்க?